Hello students, நம்ம இந்த வீடியோல 12th physics-கான காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷனோட ஒரிஜினல் क्वेश्चन பேப்பரோட மாடல் பத்தி பசங்கள பார்க்கறோம். சோ வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இதில இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் நம்ம பசங்க தவறாம படிச்சு கொள்ளுங்கப்பா. மறுபடியும் சொல்லிட்டு ஏனென்றால் இதிலிருந்து பல கேள்விகள் உங்களுக்கு நாளை மறுநாள் நடக்கவிருக்கும் தேர்வில் கண்டிப்பாக கேட்கப்படுவதற்கு வாய்ப்பு என்பது 100% அதிகமாக உள்ளது. சோ அதனால இதில இருக்கிற ஒரு क्वेश्चन கூட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சொல்லிட்டு எந்த ஒரு क्वेश्चन ஸ்கிப் பண்ணாம படிச்சு வச்சிருங்கப்பா. இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन மாடல் இப்ப A to Z தொடர்ந்து போட்டுனே இருக்கேன். சோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க டக்குன்னு ஒண்ணு வேணா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் மறக்காம பண்ணிட்டு போறீங்கப்பா. சரி வாங்க ஸ்டூடண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் சூஸ் பார்த்தலாம்ப்பா. சோ சூஸ் பத்தி என்ன क्वेश्चंस எல்லாம் படிக்கிறேன் அதுக்கு ஆன்சர்ஸ் பார்த்து வச்சுங்க. சோ in a transform the number of turns in the primary and the secondary are 410 and 1230 respectively. If the current in primary is a 6A then that is the secondary coil is dash. Second one பார்த்து வச்சுங்கப்பா. ஓகேங்களா. Third one in Fleming's is right hand rule the forefinger represents the direction of dash. Fourth one பார்த்து வச்சுங்க. Fifth one which charge configuration produces a uniform electric field. ஓகேங்களா. Sixth one the unit for electric flux is dash. Seventh one the electric and magnetic field of an electric magnetic wave or dash பார்த்து வச்சுங்க. Next eighth one பா which one of them is used to produce a propagating electromagnetic wave. Ninth one a toaster operating at 240 voltage has a resistance of 120 ohm. Its power is dash. 10th one a carbon resistor of k ohm to be marked with rings of different colors for its identification. The color code sequence will be dash. நான் பார்த்து வச்சிங்க. 11th one the speed of light in an isotropic medium depends on what பார்த்து வச்சிங்கப்பா. 12th one stars twinkle due to. 13th one the ratio of magnetic length and geometrical length is what. 14th one a particle having mass m and charge q accelerated through a potential difference v. Find the force experienced when it's kept under perpendicular magnetic field. ஓகேங்களா. லாஸ்ட் 15th one பார்த்தீங்கன்னா the vertical component of earth is magnetic field at a place is equal to the horizontal component. What is the value of angle dip at this place? So next part 2 பார்க்கலாம்ப்பா. So 6 அட்டெண்ட் பண்ணா क्वेश्चन நம்பர் 21 வந்து கம்பல்சரி. ஓகேங்களா. 16th one what is coronary surge most important. 17th one distinguish between drift velocity and mobility. 18th one state Biot-Savart law. 19th one how will you define Q factor. 20 the electric field lines never intersect justify. 21 determine the number of electrons flowing per second through a conductor when a current of 32 amps flows through it. 22 give two uses of IR radiation. 23 write the conditions for total internal reflection. 24 so in the sum பார்த்து வச்சிங்க most important. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம பசங்களும் சந்தேகம் கேட்பாங்க ப்ரோ இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் அப்படியே அட்டை டு அட்டை அப்படியே வருமா கேட்டிங்கன்னா அப்படி இல்லை பசங்களா. ஸோ இதுலேருந்து பல கேள்விகள் இப்போ 6 கேள்வி அட்டன் பண்ணுமா. ஸோ இதுலேருந்து ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின் கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்கறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது வந்து ஒரு ப்ரீ குவார்டர்லி பேப்பர் மறுபடியும் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ் பா. கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். 26 எக்ஸ்பிளைன் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ சீரிஸ் ரெசிஸ்டன்ட் நெட்வொர்க். 27 ஆப்டன் காஸ் லா ஃப்ரம் கூலம்ஸ் லா. 28 கிவ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் dia para ferromagnetic materials. 29 how will you induce an EMF by changing the area enclosed by the coil. 30 a coil of a tangent galvanometer. ஸோ இந்த சம் பார்த்து வச்சுங்க 30 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 31 வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டவுன் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் integral form. 32 derive the relation between F and R for a spherical mirror. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 33 வந்து பார்த்தீங்கன்னா a monochromatic light is incident on an equilateral prism at angle 30 degree and is emergent at an angle of 75 degree. What is the angle of deviation produced by the prism? ஸோ இந்த சம பார்த்து வச்சுங்க பசங்களா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாதீங்கப்பா. எல்லா இம்பார்ட்டன்ஸ் தொடர்ந்து நான் போட்டுனே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 4 பார்த்தலாம்ப்பா. 5 மார்க்ஸில் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 34ல் கேல்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் அட் எ பாயிண்ட் ஆன் த ஆக்சியல் லைன். நெக்ஸ்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ஃபீச்சர்ஸ் மெத்தட் டு டிட்டர்மைன் ஸ்பீட் ஆஃப் லைட். 35 ஏ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் யூசிங் வோல்ட்மீட்டர். ஆர் பி வந்து எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஓகேங்களா. 36ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து டெடியூஸ் த ரிலேஷன் ஃபார் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் at a point due to an infinitely long straight conductor carrying current using Biot-Savart law. Or explain the construction and working of a transformer. 37 derive the mirror equation and the equation for lateral magnification. Or obtain the condition for bridge balance in Wheatstone bridge. ஓகேங்களா.
38 explain in detail the construction and the working of a Van de Graaff generator or RLC circuit பா. ஸோ ஓகேங்களா. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கிற 5 மார்க்ஸ் மட்டும் பார்த்தா எவ்வளோ ப்ரோ கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5 மார்க்ஸ் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குப்பா. ஸோ அதனால் ஒரு கொஸ்டின்ஸ் கூட விடாமல் எல்லாமே படிச்சு வச்சிருங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ தொடர்ந்து சொல்லினே இருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லா வீடியோ தொடர்ந்து போட்டுனே இருக்கப்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போயிருங்கப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. இன்னொரு முக்கியமான மேட்ரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் தான் போய் ஜாயின் பண்ணுறீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. டாடா, பை பை.